நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலுமே, எப்போ பார்த்தாலும் டைம் இல்ல, டைம் இல்லலாம் சொல்லிகிட்ருப்போம். எனக்கு டைமே பத்தல. இந்த வேலை பார்த்து முடிச்சிருக்கேன். அதுக்குள்ள இவ்வளோ டைம் ஆயிட்டு. என்னால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல. எனக்கு டைமே பத்தலன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கிச்சனே வந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து வீட்ல வந்து பாத்திரத்த வாங்கி அடுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாடல்லு, ஒவ்வொரு டிசைன்ல வரும்போது எல்லா லேடீஸ்க்குமே வாங்கணுன்ற ஆசை வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்மளும் அப்படிதான். வாங்குறது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க எத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க? அதுக்கு எத்தனை பாத்திரங்கள் இருந்தா போதுன்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, பழைய பாத்திரத்த ஒரு பாக்ஸ்ல போட்டு எங்கேயாவது வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சிரணும். நீங்க வந்து பழைய பாத்திரமும் போட்டு, புது பாத்திரமும் போட்டு நம்ம பழங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்திர அவசரத்துக்கு டக்குனு பாத்திரம் இல்லைன்னா, அப்படி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து எடுத்து அந்த சிங்க் ஃபுல்லாவே பாத்திரமா வந்து நிரம்பி கிடக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க அந்த பாத்திரத்த வாஷ் பண்ண போனீங்க அப்படின்னா, 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலைய உங்களுக்கு அவ்வளோ பாத்திரம் விளக்குறதுக்கு 1 ஹவர் ஆயிடும். ஸோ, அதனால வந்து பெரும்பாலான வீட்ல நான் வந்து நெறைய வந்து பார்த்துருக்கேன். இந்த கிச்சன்ல பாத்திரம் விளக்க போனா, வீடு ஃபுல்லா பாத்திரமா தான் இருக்கு. விளக்கவே முடியல. இதுலயே எனக்கு பாதி டைம் போயிருது அப்படின்ற மாரி புலம்புவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாத்திரம் வாங்கி வச்சிருப்பாங்க. பாத்திரம் ஓகே. ஏன்னா எனக்கு பிடிக்கும், வாங்குறோம் தப்பில்ல. ஆனா நீங்க 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா, 4 பேருக்கு இவ்வளோ பாத்திரம் போதும். மத்ததெல்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிரலாம். வேணும்னா வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி மைண்ட் செட் பண்ணி, நீங்க வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி தனியா வச்சுட்டீங்க அப்படின்னா, புழங்குறதுக்கு மட்டும் பாத்திரம் இருந்தது அப்படின்னா, சிம்பிளா வந்து நீங்க சமைச்சு முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிக்கவும் அப்படியே ஒரு 4 பாத்திரம் தான் இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிட்டே வந்திருக்கலாம். நீங்க மெனக்கெட்டு இதுக்காக ஒரு 1 ஹவர்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பாத்திரம் கழுவணுன்ற அவசியமே இருக்காது. இது வந்து நான் நெறைய வீட்ல பார்த்ததுனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இத வந்து சொல்றேன். ஸோ, அதனால இனிமேல் உங்க வீட்ல நெறைய கிச்சன் ஃபுல்லா செல்ஃப் ஃபுல்லா வெறும் பாத்திரமா தான் இருக்கு அப்படின்னா, வேண்டாம். நீங்க எத்தனை பேர் வீட்ல இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து இப்போ பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல 4 பேர் இருக்கீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா 2 பேரா எக்ஸ்ட்ரா ஒரு 6 பிளேட் இருந்தா போதும். அதுக்கு மேல வந்தா நம்ம வேணும்னா மேலேருந்து வந்து எடுத்துக்கலாம். என்னைக்கோ வரப்போற கெஸ்ட்டுக்காக இன்னைக்கே வந்து வீட்ல இல்ல ஃபுல்லா பிளேட்டா தான் இருக்கணும், ஃபுல்லா டம்ளரா இருக்கணும் அப்படின்லாம் வந்து வச்சிருக்காதீங்க. அதுமாதிரி நெறைய பாத்திரம் யூஸ் பண்ற வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் டம்ளர் வந்து இருந்துட்டே வந்து இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு அத அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்மியா இருந்தது அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அந்த டம்ளர் எடுத்துட்டு போய் தண்ணி குடிக்க யூஸ் பண்ணுவோம். ஆனா நெறைய இருக்க பட்சத்துல எத எங்க வைக்கிறோம், என்ன பண்றோன்னே தெரியாது. வீடு ஃபுல்லா பெட்ரூம் வந்தாலும் டம்ளரா வந்து இருக்கும். கிச்சன் போனாலும் டம்ளர் இருக்கும். ஹால்லயுமே டம்ளரா இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு வந்து போயிருவாங்க. ஸோ அந்த மாரி பழக்கத்த வந்து வச்சுக்காதீங்க. உங்க வீட்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அவ்வளோ பேருக்கு மட்டும் நீங்க பாத்திரம் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு பாதி நேரம் வந்து சத்தியமா வந்து கம்மியாகும். அடுத்ததா எல்லாருமே காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். இது எவ்வளோதான் வந்து சொன்னாலுமே வந்து இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் வந்து இருக்கும். எனக்குமே வந்து அப்படிதான் வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து இதுவுமே ஒரு காரணம் தான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கும். சிலருக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும். சீரியல்லாம் கண்டினியூஸா காலைல எந்திரிச்சு டிவி ஆன் பண்ணாங்கன்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு சில வீட்லலாம் சீரியல் ஓடிட்டே வந்து இருக்கும். அது தப்பில்ல. ஏன்னா அவங்களும் வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. அவங்களுக்கும் அ பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்க டயத்துல பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஓகே ஃபைன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த சீரியல்லே மூழ்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. வீட்ல என்ன வேலை இருக்கு? கிளீனிங் ஒர்க் இருக்கா? இல்ல வீடு தூக்கணுமா? சரி ஓகே வீட கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம சீரியல் பார்க்கலாம். இல்ல சீரியல் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடட்டும். நம்ம வந்து ஒரு பக்கம் வேலை பார்க்கலாம் அப்படின்றப்போ, நமக்கு வேலை பார்க்குறோம் ஃபீலிங்ஸும் தெரியாது. வீட்ல உள்ள வேலைய முடிக்கிறதும் தெரியாது. அந்த மாரி இருக்கும். சிலர்லாம் வந்து டிவி போட்டு விட்டாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். காதுல வாங்கிட்டு கிச்சன்ல சமைச்சிட்ருப்பாங்க. இல்லன்னா எங்கேயோ இருக்கும் பாத்ரூம். அங்க வந்து வாஷ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா இங்க வந்து சீரியல் ஓடிட்டுருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கமா இருக்கும். காதுல வாங்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர்லாம் வந்து அப்படியே என்ன மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு மொபைல் வந்து பார்த்துட்டே வந்து இருக்கிறது. இது வந்து தப்பான விஷயம். இதுலயே நமக்கு பாதி நேரம் வந்து போயிரும். ஒரு 5 நிமிஷம் வந்து படுத்து மொபைல பார்க்கலாம்னு நெனச்சோம் அப்படின்னா, அந்த 5 நிமிஷம் 5 மணி நேரம் டக்குன்னு போயிரும். அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிருவோம். ஸோ வந்து இத வந்து கன்ஃபார்மா எல்லா லேடீஸுமே வந்து இந்த மாரி பண்ணுவோம். சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு மொபைல் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் படுத்துட்டு சீரியல் பார்க்கலாம்னு நெனைப்போம். ஆனா படுத்தா எங்க எந்திரிக்க முடியும்? அந்த மொபைலுக்குள்ளேயே வந்து மூழ்கிடுவோம். ஸோ அதனால வந்து மொபைல் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும், நம்ம வேலைய வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணலாம். பாதி பேர் மொபைல் பார்க்குற, சீரியல் பார்க்கலே பாதி பேர் டைம் போயிருமா, அப்புறம் டைம் இல்ல, டைம் இல்லன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க வந்து மத்த வேலைலாம் வந்து இழுத்து போட்டு பார்த்துட்ருப்போம். அப்புறம் அட் அ டைம்ல எல்லா வேலையும் பார்க்குற மாரி இருக்கும். அடுத்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம பண்ணாலே சத்தியமா எல்லாருமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா,
எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரில. என்னலாம் கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து காலையில் எவ்வளோ ஹரிபரியாக ஓடி பசங்களை திட்டி கஷ்டப்பட்டு கிளப்பிட்டு இருந்தானோ, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப காமாக, ஏன்னா அவ்வளோ டைம் வந்து எனக்கு இருக்குது. அதனால தான். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறது. இப்போ நானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4:30க்குள்ளே வந்து எந்திரிச்சிருவேன். எந்திரிக்கிறேன் அப்படின்றனால எனக்கான டைம் வந்து நிறையா வந்து இருக்குது. பசங்க வந்து என்ன தான் லேட்டாகவே எந்திரிச்சாலும் நான் வந்து அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்றனால, அவங்க எழும்பி அவங்கள கிளப்பி அவங்கள சாப்பாடுலாம் ஊட்டி விடுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நானும் காமாக இருக்கேன். பசங்களை தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆகி பசங்களை திட்டுற மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது தான். ஆனால் வந்து இது சில பேர் வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் முடியலன்னு விட்டுருப்பாங்க. ஒரு 1 வீக் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த வாரம்லாம் நம்மளே வந்து அந்த டைமுக்கு வந்து முழிச்சிருவோம். சப்போஸ் ஒரு 5 மணிக்காவது நீங்கள் எழும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நிறையா கிடைக்கும். அப்படிங்கிறப்போ டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கே நமக்கு வாய் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைம் இருக்கும். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிடலாம். ஆனால் யாருமே வந்து அதை வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்திரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்படி இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரவும் அதை நீங்கள் கீப் அப் பண்ணி பார்க்கும்போது சத்தியமாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியல, நினைக்கிறே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 வீக் வந்து அலாரம் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. அதே மாதிரி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டு வந்து ஃபஸ்ட் நம்ம சீக்கிரம் வந்து தூங்கணுங்க. நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். பசங்க எல்லாத்தையும் தூங்க வச்சு நம்ம தூங்குறதுக்கு டைம் ஆயிரும். பசங்க விளையாடுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து சாப்பாடை ஊட்டிட்டு வாங்க வாங்க தூங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களையுமே கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுமே வந்து சீக்கிரம் வந்து தூங்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நைட்டு 12 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இல்லை பசங்களுக்காக முழிச்சிட்டு இருந்துட்டு காலைல நீங்கள் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னா சத்தியமாக சாத்தியமும் இல்லை. அதே மாதிரி அதுவுமே நல்ல தூக்கம் இல்லைனாலுமே நமக்கு உடம்புமே வந்து கெடுதல் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வந்து சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்களும் சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் காலைல சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம அன்றாட லைஃப்பில் நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும்போது நிறைய டைம் கிடைக்கும். இனிமேல் என்னால் டைம் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல, என்னால் அது பண்ண முடியல இது பண்ண முடியலன்னு நீங்கள் புலம்பவே மாட்டீங்க. ஸோ அதனால் வீட்டில் டைம் இல்லைன்னு புலம்புறதுக்கு பதிலாக நமக்கான டைமை எப்படி நம்ம உருவாக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடை நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைமாவது நம்ம வந்து எப்போவுமே வந்து எடுத்துக்கணும்.